சட்ட திருத்த மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் இதை எதிர்த்து நாளை தமிழகம் முழுவதும் அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றனர். வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலுடைய அந்த தலைநகரங்களிலும் நாளை அந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பகுதி மற்றும் தொகுதி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்த மாவட்டங்களினுடைய தலைநகரங்களில் இந்த கவன ஈர்ப்பு அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சமீபத்தில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்திலும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் நாளை இதனுடைய அந்த அடையாள ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது. திருத்தப்பட்ட அந்த வக்பு மசோதாவில் மத்திய வக்பு வாரியம் மற்றும் இதர வக்பு வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத 2 உறுப்பினர்கள் கட்டாயம் இடம்பெறுவது இதில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விதி சர்ச்சைக்குரிய விஷயமாக எதிர்க்கட்சி தரப்பில் பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் இதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சித்தனர். அந்த வகையில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு அடையாள ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது.